ஓம் சரவணபவ. மனசு முழுக்க பாரத்தோட அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற பயத்தோட தூக்கம் வராமல் தவிச்சிட்ருக்கீங்களா? நான் யாருக்குமே பாரமாக இருக்க விரும்பலை, ஆனால் எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு உங்கள் மனசு கதறுதா? கலங்காதீங்க. நீங்கள் சிந்துற ஒவ்வொரு கண்ணீர் துளையையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான் உன் அப்பன் முருகன். அவன் உனக்கு என்ன சொல்கிறான்? சற்று கேள். உன் பாரத்தை என் பாதத்தில் வைத்துவிடு, நான் பார்த்து கொள்கின்றேன். நீ படுகின்ற கஷ்டம், அவமானம், உன்னை எல்லாரும் ஒதுக்கின்ற அந்த வலி, இது எல்லாமே எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை சுற்றி இருக்க எல்லாருமே உன்னை தப்பாக பேசலாம், ஆனால் உன் மனசு எவ்வளவு சுத்தமானதுன்னு உன் அப்பன் முருகனுக்கு தெரியும். உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நீ இல்லை, உன்னோட நேரம்தான். அந்த நேரத்தை மாற்றி உன்னை எல்லார் முன்னாடியும் தலை நிமிர வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ பயப்படாதே. உனக்கு என்ன வேணும், எப்பொழுது வேணும், எப்படி தரணும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு வர்ற சோதனைகள் எல்லாமே உன்னை உடைக்க அல்ல, உன்னை இன்னும் பலசாலியாக மாற்ற தான். மனசை தளர விடாமல் முருகா நீ இருக்க அப்படிங்கிற நம்பிக்கையோட உன் கடமையை செய். உனக்கான வழியை நான் நிச்சயம் காட்டுவேன். முருகன் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? உங்கள் மன பாரத்தை எல்லாம் முருகன்கிட்ட விட்டுட்டு நிம்மதியாக இருங்க. அவன் இருக்கான், உங்களை வழி நடத்துவான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. ஓம் சரவணபவ.